வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்தது டாக்கா நீதிமன்றம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்தது டாக்கா நீதிமன்றம். தனது அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொலை செய்ய உத்தரவிட்ட வழக்கில் பரபரப்பு தீர்ப்பானது வெளியாகியிருக்கிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்தது டாக்கா நீதிமன்றம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்தது டாக்கா நீதிமன்றம். தனது அரசிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொலை செய்ய உத்தரவிட்டதாக இந்த வழக்கில் பரபரப்பு தீர்ப்பானது வெளியாகியிருக்கிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்தது டாக்கா நீதிமன்றம். தனது அரசிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொலை செய்ய உத்தரவிட்டதான வழக்கில் பரபரப்பு தீர்ப்பானது வெளியாகியிருக்கிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்தது டாக்கா நீதிமன்றம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்தது டாக்கா நீதிமன்றம். தனது அரசிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொலை செய்ய உத்தரவிட்ட வழக்கில் தற்போது பரபரப்பு தீர்ப்பானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான தகவல்கள். வங்கதேசத்தில் பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் வந்த ஷேக் ஹசீனா அந்த நாட்டில் இருந்த ஒரு தரப்பினரால் தொடர்ந்து எதிர்க்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்திலே மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டத்தின் காரணமாக ஷேக் ஹசீனா தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவருடைய குடும்பத்தை சார்ந்த அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களுடைய சிலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன. ஷேக் ஹசீனா தொடர்புடைய இடங்கள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த தியாகிகளுடைய குழந்தைகளுக்கு வழங்கியிருந்த அவரது இடஒதுக்கீடு உள்ளிட்டவற்றுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வங்கதேசத்தில் தொடங்கிய அந்த போராட்டம் ஒரு வன்முறை களமாக நடந்து முடிந்திருந்தது. அதன் பிறகு அந்த நாட்டினுடைய ஆட்சி அந்த நாட்டின் ராணுவத்தினர் வசம் சென்றிருந்த நிலையில் தான் தற்பொழுது ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான அந்த வழக்குகளை எல்லாம் விசாரித்து வந்தார்கள். அவர் பாதுகாப்புக்காண்டி இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான வழக்குகள் வங்கதேசத்தில் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தான் தற்பொழுது ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக டாக்கா நீதிமன்றத்திலிருந்து இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஷேக் ஹசீனாவிற்கான தண்டனை தொடர்பான விவரங்கள் இன்று வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மாணவர்கள். அந்த மாணவர்கள் பலர் துப்பாக்கி சூட்டில் ஷேக் ஹசீனா வசம் இருந்த அந்த காவல்துறையின் மூலமாக துப்பாக்கி சூட்டிலே கொல்லப்பட்டார்கள் என்பது குற்றச்சாட்டாக இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த வன்முறையின் பொழுது 1400 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் பலர் மாணவர்கள் என்று குறிப்பிட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன்படி தற்பொழுது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பிலே ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை கொடுத்திருக்கின்றார் நீதிபதி. 22,000 பேர் ஜனநாயகபூர்வமாக போராடியவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மனித உரிமைக்கு எதிராக ஷேக் ஹசீனா கடுமையான அந்த குற்றங்களை இழைத்துள்ளார் என்பது அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா மீதான 3 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அவர் தொடர்ந்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கின்றார். தங்கள் வசம் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என்ற தகவலை வங்கதேசத்தின் தரப்பிலிருந்து ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் வன்முறை வெறியாட்டம் நடைபெற்ற அந்த கடந்த ஆட்சி காலத்தில் 14,400 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 22,000 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு ஷேக் ஹசீனாவிற்கான இந்த மரண தண்டனையை தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய டாக்கா நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.